மிக மகிழ்ந்து கழிவுறக்கூடிய நாள். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய நாமம் அதிசயம். உண்மையா யாரால் தேடுகிறோ அவருடைய அதிசயத்தை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிறவர், இன்னும் ஜீவிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை கடந்து வர உதவி செய்தார். பல காரியங்களை சொல்ல முடியும், எவ்வளவோ காரியங்கள், அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார் இறைவன். அவர் இன்னும் ஜீவிக்கிறார். அவருடைய பிறப்பு அதிசயமானது. இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் மிகப்பெரியவர். நீர் என்னை காண்கிற தேவன், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீர் என்னை காண்கிற தேவன், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் முடிவெடுத்தால் யாரும் மாற்ற முடியாது. அவர் செய்ய நினைக்க யாரும் தடுக்க முடியாது. நீர் என்னை காண்கிற தேவன். அவரை தேடி முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம தேடும் போது, அவரை தியானிக்கும் போது, அவரை சிந்திக்கும் போது, அவருடைய கருத்து நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தும் போது நம்ம வளர செய்து நிறைவேற்றிருக்கிறவர், மீண்டும் ஜீவிக்கிறவர். அவர் அதிசயத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் அபிஷேகத்தின் தேவன். என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். மிகப்பெரிய இறைவன் பூமியில் வந்து மனிதனாய் பிறந்து என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். இறைவனுடைய நடத்தல் ஆச்சரியமானது. முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரை தேடுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். சரி, நாம் கண்களை முடிச்சு மகா பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அருமையான நாளில் மாலை வேளையிலே நாங்கள் உம்மை கூடி மகிமைப்படுத்தும்படியாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி வேண்டிக் கொண்டார். அவருடைய சிறையிருப்பை நீக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களுடைய பிறப்பின் பண்டிகையை முன்னிட்டு இந்த நாளை நாங்கள் கூடும்படியாக நீங்க செய்த அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்தப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, நீர் ஒருவரே பெரியவர், மகிமையானவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை நடப்பித்து அதிசயங்களை செய்கிறாக, அற்புதங்களை செய்கிறாக, உடைய கண்ணீரை துடைக்கிறாக, வேதனை நீக்கி போட்டோம். யெகோவா தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா, இந்த நாளில் நீர் சிந்தனை ரத்தப்படி நாங்கள் கழுவப்பட்டு உடைய ராஜ்யத்துக்கு அருகிலாக ஒவ்வொரையும் மாற்றி பெரிய காரியங்களை செய்யுங்க. சூறுகளை நீக்கி போடுங்க, உன்னத தரத்தினால் இடையட்டுங்க. ஒவ்வொருடையும் ஆசீர்வதித்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க. வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்மை கண்டுகொள்ளக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்பட்டோம். கிருபினால் இந்த இடத்திலே ஜெபிக்கும்படியாக இருந்த எல்லா நம்பிக்கையாவும் நன்றி அப்பா. ராஜாதி ராஜா நமக்கு நன்றி. ஒவ்வொரு காலம் பெரிய காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த கிரியைகளை நடத்தியப்பா. இந்த பெரிய கிரியைகளை நடத்தி ஒரு நாமத்தை மையப்படுத்த முடியாது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு அடியை இந்த எடுத்துக்கொண்டு கிருபைக்காம பெரிய காரியங்களை நாமத்தை மையப்படுத்துங்க. ஆறுதலாக எல்லாரையும் ஆசீர்வாதம் நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யப்பா, மகிமையான காரியங்களை செய்ய. அழைத்தவரும், உள்ளங்கையில் மறைந்தவரும், வாழ் நினைத்தவரும், எனக்காக யாவையும் செய்து முடித்த உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலையத்தை என் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலமும். நன்றி சார். அதை தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ தோழிகள், தோழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சிலர் உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே சொல்லணும்னு சொல்லிட்டு லலிதா பாய் மேடம் அவருடைய அன்புடன் அழைக்கிறேன். முதலாவது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கோம். நம்ம இங்க வேறுபாடு இல்லாம எல்லாமே ஒரே இதுவா சேர்ந்து எல்லா பண்டிகையும் எப்படி சொல்றோம் அப்படிதான் இதையும் ஒரு கிறிஸ்துவ நாளை முன்னிட்டு இந்த விழாவை வச்சிருக்காங்க. ஆனா
ஆனாலும் அது நிமித்தமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அழைச்ச அழைப்புக்கு நான் உடனே இங்கே வந்தேன். ஏன்னா நான் எந்த நோக்கத்தோட வரல. ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்காக முதலாவது கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். முதல்ல என்னன்னா, அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள், நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும்ன்றதுதான் ஆண்டவருடைய முதல் கட்டளை. அதுல நம்ம இந்துக்களா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஆனா எல்லாருக்குள்ளே ஒரு அன்பு காட்டணும். அவர் எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல நாமளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும்ன்ற ஒரே குறிக்கோள் தான் என்னோட நோக்கமும். யாரா இருக்கணும் அவங்க கிட்ட தாழ்மையா இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் போயிட மாட்டோம். அதனால முதல்ல விட்டு கொடுக்குற தன்மையில தாழ்மையா இருக்கணும். நம்ம சகோதர சகோதரிகளா இருக்கிறோம், அதுல எல்லா குடும்பம் வேறுபட்டாலும் கிறிஸ்துன்ற ஒரே அன்பினால அவர் சொல்ற ஒரே காரணம் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க. அந்த அன்பை பின்பற்றி நாம இருப்போம். ஆனா நம்ம சங்கம் இன்னும் அதிகமா வளர்றதுக்கு முதல் அடிப்படையே அன்பு தான். எதை வேணா பண்ணலாம், ஆனா அன்பு காட்டினீங்கன்னா எப்படி அப்படி காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். இந்த அடிப்படையா பார்க்க போனீங்கன்னா இந்த விழா வைக்கிறது கூட ஒரு அன்பு நிமித்தமா தான் இது நடக்குது. இது யாரையும் வந்து வெளிப்படுத்தணும் இல்ல அவங்க செஞ்சாங்க அதுக்காக இதை செய்யறோன்றதே கிடையாது. ஒரே ஒரு குறிக்கோள், எல்லாரும் அன்பா இருக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துறது தான் இது. அதே போல தாழ்ந்து போறதுனால ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால ஒரு பெரிய காரியம் ஒன்றும் ஆக போறது. அதே சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானத்துக்காக தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போயோ, ஒருத்தர் கேட்கும் போது அவங்களுக்கு எடுத்துரைக்கும் போதோ நம்ம சங்கமே நீங்க நினைக்கலாம், என்னடா அவங்க ஒரு பாடு நம்ம ஒரு பாடு. இவங்க எல்லாருக்குமே ஒரே காரணம் சமாதானம் இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்தா சமாதானம் வரும். அந்த விட்டு கொடுக்குறவன் கெட்டு போனதே கிடையாது. அதான் முக்கியமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும். சமாதானம் வந்தா அந்நியம் பார்த்தா கூட நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குங்க. இது விட்டு கொடுத்தா சமாதானம் வரும், சமாதானம் வந்தா ஒரு ஐக்கியம் வரும், ஐக்கியம் வந்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு அன்பு இருக்குன்னு வெளிப்படும். இதுதான் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான காரணம். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இதை மட்டுமே நான் சொல்ல வந்தேன். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே இது மட்டும் அன்பும் சமாதானம் விட்டு கொடுக்குற தன்மை, இது மூணு மட்டுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி மேடம். அதனை தொடர்ந்து அருள் புனிதா மேடம் வாங்க.